இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ரெடி லென்த் வந்து 5.5 இன்ச், மேலே 2 இன்ச் நான் பஃபுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம பஃப்பு பிடிக்க போகிற அந்த அகலத்தில் 2.5 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். 2.5 இன்ச்சை விட நீங்கள் அதிகமாகவும் கொடுக்கலாம். இப்போ கேப் ஹைட் 2.5 இன்ச் கொடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பேசிக்கான ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பஃபுக்கு மார்க் பண்ணுறதுல வந்து இப்போ 2.5 இன்ச் விட்ருக்கோம்ல, இந்த 2.5 இன்ச்சுக்கு நாச் பண்ணுறதை தாண்டி ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம நாச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்லீவோட அகலம் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நமக்கு மார்க் பண்ணியாச்சு. மேலே விட்டிருந்த 2 இன்ச்சுக்கும் சேர்த்து இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நாச்சஸ் கொடுத்துக்கலாம். கீழே நம்ம ஷேப் கொடுக்க போகிறதுக்கு 2 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெடி அளவுலேருந்து இதே மாதிரி நான் ஸ்கேல் வச்சு கிராஸாக மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம நாச்சஸ் கொடுக்கணும். 2.5 இன்ச்சுக்கு கொடுத்துருந்ததில் ஒரு நாச்சும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இப்போ நான் நாச் பண்ணுற மாதிரி நாச் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ப்ளீட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டு இப்போ நம்ம செகண்ட் கட் பண்ணியிருந்தோம்ல நாச்சு 1 இன்ச், அதுலேருந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி ப்ளீட் பிடிக்கணும். மேலே வந்து ஆப்போசிட்டாக ப்ளீட் பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா தான் பஃப் வந்து நல்லா தூக்குன மாதிரி தெரியும், அழகாக இருக்கும். இப்போ பார்டரை வந்து லைனிங்கில் வச்சு அடித்து திருப்பி இதே மாதிரி எடுத்துக்கணும். அளந்து பார்த்துட்டு நான் வந்து பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்படி வைக்கிறப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்து பார்டர் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பார்டரை வந்து நம்ம ஸ்லீவில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டில் இந்த ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட்டை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் லைட்டாக எடுத்து விட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். சின்ன பார்டர் நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லாங் வீடியோவும் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்.